ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி. நிறைய பேர் மலச்சிக்கலால் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு காலில் ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நெய் வந்து ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து சுத்தமாக வந்து நம்மளே வந்து தயார் பண்ண நெய் தான் இது. பார்த்திங்கன்னா பாலாடை தினமும் சேர்த்து வச்சு அதில் நான் தயார் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சுத்தமான நெய் வெளியே வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி சுத்தமான பசு நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை 100% வந்து க்யூர் ஆகிடும். இது எப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய்யை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட வயிறு இருக்கு இல்லையா, அந்த குடல் பகுதிகள் எல்லாமே லேசாகி அந்த வயிற்றில் கட்டிகிட்ருக்க அந்த தேவையில்லாத வந்து எல்லா வந்து மலத்தையும் வந்து என்ன பண்ணுன்னா இறுக்கி இருக்கிறத லேசாக்கும். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீர்ந்து போயிடும். நெய்யை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து சுடுதண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக குடல் இருக்க அமிலத்தன்மையை வந்து இது வந்து என்ன பண்ணுறது, நல்லா வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லை, ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சுவதை வந்து அதிகரிக்கிறது. அதனால் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து காணாமல் போயிடும். தினமும் வந்து வெறும் வயிற்றில் இருந்தோடனே ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சமாக குடிச்சிடுங்க. அது உங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை வந்து வயிற்று பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து தீர்க்கும். சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து எல்லாமே க்யூர் ஆகிடும். அது மட்டும் கிடையாது, இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த நெய். நெய் வந்து தினமும் எடுக்கிறதால நம்மளுக்கு உடல் எடை கூடுமானா கண்டிப்பாக கூடாது, குறையும். கெட்ட கொழுப்புக்களை தான் வந்து இது வந்து உற்பத்தி பண்ணாது, நல்ல கொழுப்புக்களை தான் உற்பத்தி பண்ணும். அதனால் 100% நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.